வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை பதிவின் தலைப்பு பெரிய புராணத்தில் பெண்கள் பகுதி 5. சேக்கிழார் அருளிச் செய்த பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்ற 3 பெண் நாயன்மார்களில் முதல் நாயன்மாராக காரைக்கால் அம்மையார் குறித்த முக்கிய செய்திகளை கடந்த பதிவுகளில் பார்த்தோம். இன்றைய பதிவில் அடுத்த பெண் நாயன்மாரான மங்கையர்க்கரசியார் குறித்த செய்திகளை பார்ப்போம். மங்கையர்க்கரசியாரின் இயற்பெயர் மானியார் என்று தெரிய வருகின்றது. சைவ சமயத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பெருத்த பின்னடைவு ஏற்பட்ட காலகட்டத்தில் சிவத்தால் தென்னகத்தில் களம் இறக்கப்பட்ட இளம் சிங்கம்தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அவதரித்த காலத்தில் மதுரையை நின்றசீர் நெடுமாறன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். நெடுமாறனின் மனைவி பெயர்தான் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் பாண்டிய தேசத்தில் ஒரு அரசனின் மனைவியாகவும் சைவ சமயம் தலைக்கச் செய்த புரட்சி பெண்ணாகவும் இருந்தார். மங்கையர்க்கரசியாரை நாம் இன்று 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து போற்றி வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம். மங்கையர்க்கரசியார் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகின்றார் என்றால் அவர் செய்த செயற்கரிய செயல்தான் என்ன? வாருங்கள் சற்று விரிவாக காண்போம். அன்றும் சரி இன்றும் சரி நம் வழிபாட்டு மரபு காக்கப்படுவதற்கும் மீட்டெடுக்கப்படுவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருப்பவர்கள் பெண்கள் என்றால் அது மிக இல்லை. பெண்கள் இல்லை என்றால் நம் மரபு வழிபாடுகள் என்றோ காணாமல் போயிருக்கும். நின்றசீர் நெடுமாறன் தன் முன்னோர்கள் வளர்த்தெடுத்த சைவ சமயத்தை துறந்து சமண சமயத்தை தழுவி இருந்தான். அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்பது உலக இயல்பு. எனவே பாண்டிய தேசம் முழுவதும் சைவ சமய வழிபாடுகள் ஏதும் நடைபெறவில்லை. அரசனும் சமணர்களின் சொல்லை கேட்டுக்கொண்டு சைவ சமயத்தாருக்கு பல தொல்லைகளையும் கொடுத்து வந்தான். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில்தான் சோழ மன்னனின் புதல்வியான மானியார் என்ற மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னனின் மனைவியாகின்றார். மங்கையர்க்கரசியார் இயல்பிலேயே மிகுந்த சிவபக்தி உடைய பெண். தன் உள்ளம் முழுவதும் சிவத்தை நிரப்பி வாழ்ந்து வருபவர். இவ்வாறு இருந்த போதிலும் தன் கணவனாகவும் அரசாலும் அரசனாகவும் இருந்த நெடுமாறனை எவ்வாறு திருத்துவது மற்றும் நல்வழிப்படுத்துவது என்று புரியாமல் அனலில் இட்ட புழுவாய் துடித்தார் மங்கையர்க்கரசியார். தன் கணவனின் கண்களில் தான் திருநீர் அணிவது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நெற்றியில் பூச வேண்டிய திருநீற்றினை தன் மார்பில் பூசி வைந்த புனிதம் நிறைந்த மங்கையர் குல திலகம் மங்கையர்க்கரசியார் என்றால் அவரது சிவபக்தியும் இல்லற தர்மமும் எவ்வளவு சிறப்பானது என்று நாம் அனைவரும் உணர வேண்டும். தன் கணவன் சமணர்களின் சொல் கேட்டு தவறான வழியில் நடப்பது குறித்து கவலை கொண்ட மங்கையர்க்கரசியார் எப்படியேனும் மன்னனையும் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்தி அனைவரையும் சைவ சமய வழிபாட்டிற்கு திரும்பச் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டார். ஒரு பெண்ணின் உறுதி என்பது எத்துணை பெரிய இடர்களையும் தகர்த்து சாதித்து காட்ட வல்லது என்பதை மங்கையர்க்கரசியார் வாழ்க்கை வரலாற்று மூலம் நாம் அனைவரும் உணர வேண்டும். புறச்சமயங்கள் ஆதிக்கம் செய்து வந்த இந்த சூழலில் திருஞான சம்பந்தர் என்ற தெய்வ குழந்தை சீர்காழியில் அவதரித்து இருப்பதை அறிந்தார் மங்கையர்க்கரசியார். உமையவளே ஞானப்பால் புகட்டிய சைவ சமய கோளரி என்று மக்களால் போற்றப்பட்ட இந்த தெய்வ குழந்தையால் மட்டுமே தன் கணவனான மன்னனையும் நாட்டு மக்களையும் சமணர்களின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும் என்று உறுதியாக கருதினார் மங்கையர்க்கரசியார். திருஞான சம்பந்தரை எப்படியேனும் மதுரை மாநகர் அழைத்து வந்து விட்டால் போதும், அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் என்று கருதினார் மங்கையர்க்கரசியார். உடனே தன் கருத்துக்கு உடன்படுகின்ற மற்றும் நம்பிக்கைக்கு உரிய முதல் அமைச்சரான குலச்சிறையாரை அழைத்து திருஞான சம்பந்தரை சந்தித்து நம் நாட்டுச் சூழலையும் என் விருப்பத்தையும் விளக்கி கூறுங்கள் என்றார் மங்கையர்க்கரசியார்.
அரசியாரின் நோக்கத்தை உணர்ந்த குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரின் விருப்பத்தை திருஞான சம்பந்தரிடம் கொண்டு சேர்த்தார். புறச்சமயத்தாரால் பாண்டிய நாட்டில் நிலவும் அசாதாரண சூழலை புரிந்து கொண்ட திருஞான சம்பந்தரும் சீர்காழியில் இருந்து மதுரை செல்வது என்று முடிவு எடுத்து மதுரை நோக்கி பயணப்பட ஆயத்தமானார். திருஞான சம்பந்தரின் முடிவினை அறிந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் சமணர்களின் கொடூர குணத்தை எடுத்து கூறியும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்று கூறியும் பயணத்தை தடுத்தார். இந்த சூழலில் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம்தான் கோளறு திருப்பதிகம். சிந்தையில் சிவத்தை நிறைத்து வைத்து இருப்பவர்களுக்கு மனிதர்களாலும் இடர் வராது, கோள்களினாலும் இடர்கள் வராது என்று வலியுறுத்தும் இந்த பதிகம் நாம் அனைவரும் உணர்ந்து படிக்க வேண்டிய சிறப்பான பதிகம். என் சிந்தை முழுதும் சிவம் நிறைந்திருக்கும் போது எனக்கு சமணர்களாலும் மற்றும் கிரகங்களாலும் எந்த துன்பமும் நேராது, மாறாக நன்மையே விளையும். நீங்கள் அச்சமின்றி தைரியமாக இருங்கள் என்று திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு மறுமொழி கூறிவிட்டு மதுரை நோக்கி பயணித்தார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் மதுரையை நோக்கி வருகின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட சமணர்களுக்கு தோல்வி பயம் பற்றி கொண்டது. எனவே மதுரையின் எல்லையில் தங்கி இருக்கும் திருஞான சம்பந்தரின் குடிலுக்கு சமணர்கள் தீ வைத்தனர். இந்த செய்தியை கேள்வியுற்ற மங்கையர்க்கரசியார் பதறி போகின்றார். நம் அழைப்பின் பேரில் மதுரை வந்த தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தருக்கு தீங்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்று அம்மையப்பரிடம் மனமுருக வேண்டினார் மங்கையர்க்கரசியார். அடியவர்களின் நோக்கமற்ற வேண்டுதல்களை அம்மையப்பர் நிராகரிப்பாரா என்ன? நிராகரிக்க மாட்டார். குடிலில் ஏற்பட்ட தீயின் வெப்பம் பையவே சென்று பாண்டியனை பற்றுக என்று திருஞான சம்பந்தர் ஆணையிட்டவுடன் தீயின் வெப்பம் நெடுமாறனை தாக்கி கடுமையான வெப்பு நோயாக மாறியது. அது தீராத வயிற்று வலியையும் உண்டாக்கியது. கடுமையான வயிற்று வலியால் துடித்த மன்னனை சுற்றி சமணர்கள் கூட்டம் ஏதேதோ மந்திரங்களை ஊதி மருத்துவம் பார்த்தனர். நோயின் தீவிரம் அதிகமானதை அன்றி குறைந்த பாடில்லை. நெடுமாறனுக்கு ஏற்பட்ட வெப்புநோய் என்பது சாதாரண வெப்புநோய் அல்ல. அது அம்மையப்பரால் அனுப்பப்பட்ட ஆற்றல் மிகு அணு ஆயுதம் என்பதை மங்கையர்க்கரசியார் உணர்ந்து கொண்டார். இதுதான் மாற்றத்தை நிகழ்த்த தக்க தருணம் என்று கருதிய மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தர் வரவு குறித்த செய்தியை பாண்டிய மன்னனிடம் கூறி அந்த தெய்வ குழந்தை வந்து தங்களை தீண்டினால் தீராத வெப்புநோய் உடனே குணமாகும் என்று கூறினார். தீராத வயிற்று வலியில் கடும் துயரத்தில் இருந்த மன்னனும் திருஞான சம்பந்தரை சந்திக்க சம்மதம் தெரிவித்தான். இதன் பிறகு சம்பந்தர் வந்ததும் பாண்டியனின் வெப்பு நோயினை நீக்கியதும் சமணர்களின் கொட்டத்தை அடக்கியதும் மன்னனை சைவ சமயத்தை தழுவச் செய்ததும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இவைகளை இந்த தலைப்பில் விரித்து கூறுவது பொருத்தமற்றது என்பதால் தவிர்க்கின்றேன். நாம் நம் தலைப்பு சார்ந்து தற்போது சில விடயங்களை சிந்திப்போம். ஒரு பெண் மனது வைத்தால் அல்லது உறுதி பூண்டால் செயற்கரிய செயலை செய்து சாதித்து காட்ட இயலும் என்பதற்கு மங்கையர்க்கரசியாரே சரியான சான்று. இல்லற அரசியான மங்கையர்க்கரசியார் ஆட்சி நிர்வாகத்தில் நேரிடையாக பங்களிக்காவிட்டாலும் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தியவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். துயர் அல்லது இடர் வந்துவிட்டால் துவண்டு போய்விடும் கூட்டத்திற்கு மத்தியில் ஒற்றை ஆளாக இருந்து கொண்டு மிகப்பெரிய சமூக சமய புரட்சியை செய்து காட்டிய பெருமைக்குரிய பெண்ணை போற்றி வணங்குதல்தானே முறை. அன்று மங்கையர்க்கரசியார் என்ற ஒரு மதிநுட்பம் மிக்க வீர மங்கை மட்டும் இல்லையென்றால் பாண்டிய மண்ணில் சைவ சமயம் மீண்டும் தலைத்திருக்க வாய்ப்பே இல்லை. எனவே நாம் அனைவரும் மாதர்குல மாணிக்கமான மங்கையர்க்கரசியாருக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். பெரிய புராண வரலாற்றில் வருகின்ற மங்கையர்க்கரசியார் போன்று கணக்கிலடங்காத எண்ணற்ற மங்கையர்க்கரசியார்கள் நம்முடன் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள். மங்கையர்க்கரசியார் வழிநடக்கும் அத்தகைய வீர மங்கைகள் அனைவரையும் போற்றி பணிகின்றேன்.
பெண் எனப்படுபவள் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் போகப் பொருள் அல்ல. பெண்ணின் ஆற்றல் என்பது ஒரு அணையில் தேக்கி வைக்கப்பட்ட நீரின் ஆற்றலைப் போன்று அமைதியானது மற்றும் வலிமையானது. இந்த ஆற்றல் தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே வெளிப்படும், சமூகத்தில் மாற்றத்தையும் உருவாக்கும். மங்கையர்க்கரசியார் வாழ்ந்த காலத்தில் பாண்டிய தேசத்தில் ஆண்களே இல்லையா? இருந்தார்கள். ஏன் ஒருவர் கூட இந்த முயற்சியை முன்னெடுக்கவில்லை? பலரும் முன்னெடுக்க தயங்கும் முயற்சியை முன்னெடுத்து முடித்துக் காட்டிய மங்கையர்க்கரசியாரின் செயலை செயற்கரிய செயல் என்று கூறாமல் வேறு என்னவென்று கூறுவது என்று கேட்கின்றோம். இல்லறத்தை கடந்து நிர்வாகத்திலும் பெண்களால் சாதிக்க முடியும் என்பதை சாதித்துக் காட்டிய சாதனை பெண்ணான மங்கையர்க்கரசியாரை நினைவு கூற வேண்டியது நம் அனைவரின் கடமை. இன்றும் கூட நம்முடைய சைவ சமயத்திற்கு புறச்சமயத்தாரால் பல அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. திட்டமிட்ட மதமாற்றங்கள், பரப்புரைகள் நிகழ்ந்து வருகின்றன. ஆயினும் சைவ சமயம் தலைத்தோங்கி வருகின்றது என்றால் அது பெண்களால் மட்டும்தான் நிகழ்ந்து வருகின்றது என்று உறுதியாக கூறலாம். நம் வழிபாட்டு மரபின் ஆணிவேராக இருக்கும் பெண்களை மதிப்பதும் போற்றுவதும் சமூகத்தின் கடமை என்று உணர்ந்து பெண்களுக்கு உரிய உரிமைகளை பறிக்காமல் இயல்புகளின் அடிப்படையில் சுதந்திரமாக செயல்பட ஆண்கள் அனுமதிக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான ஆன்மீக பணிகளில் இன்று பெண்களின் பங்களிப்பு கணிசமாக உயர்ந்து வருகின்றது. நான் இங்கு சாதனை பெண்கள் என்று கூறுவது சடங்கு, சம்பிரதாயங்கள், ஜோதிடம், பரிகாரம் போன்றவற்றின் பின்னால் பயணிக்கும் பெண்களை அல்ல. பயன் நோக்கம் சிறிதும் இல்லாத உண்மை அன்பும் பக்தியும் உடைய இறையியலின் ஆழமான நுட்பத்தை உணர்ந்த உணர்வில் வாழும் வீரப் பெண்களை பற்றி என்று புரிந்து கொள்ளுங்கள். நடமாடும் மங்கையர்க்கரசியார்கள் அனைவருக்கும் இப்பதிவினை சமர்ப்பணம் செய்கின்றோம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளத்துடன்.